பந்தம் பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம் பந்தம் பந்தம். என்னடி 20 வயசு எனக்கு கம்மி ஆயிடுச்சா? என்னடி குருத்து கூட்டா இருக்குங்க. அப்ப எங்கடி மேக்கப் போட்டு ஓடி போயிட்டான்? அவ ஓடியே போயிட்டா. ஏன் காமாச்சு எப்படி இருக்கு அவ போட்ட மேக்கப்பு? நல்லா இருக்கு. அது என்ன கழுவு காட்டி நல்லா இருக்கா இல்லையா? அடி பாவி இவளை நம்பி முஞ்ச கொட்டு அடுக்கு. வள்ளியம்மா நல்லட்டே இருக்கு. இவளுக்கு வேணும்னே சொல்லிக்கிட்டு இருக்காளுவ. வள்ளியம்மா நாங்க சொல்றத நம்புங்க. வெளியே கிளியே போயிட்டீங்க நாய் உங்களை துரத்த போகுது. அம்மாடி நான் போறேன். நாயும் கட்டுட்டு என்ன பண்றது? ஏட்டு எங்கடி இருக்கு பாத்ரூமே? இந்தா அந்த பக்கம் தான் இருக்கு. போய் மூஞ்சிய கழுவிட்டு போங்க. வள்ளியம்மா இருங்க. இவளுக்கு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காளுவோ. நீங்க காப்பி சாப்பிட்டு போனா உட்காருங்க. இல்ல காமாட்டி நான் போயிட்டு வாரேன். பாவம் பாட்டி. ஆஹா ஃபோனை வச்சுட்டு போயிருக்கா. ஓ இவரா பேசுகிறாரு. மாட்னடி மாப்பிளே. ஹலோ ஹாய் மாமா நான் தான் பேசுகிறேன். அக்கா வெளியே போயிருக்கா. சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்போ ஃபோனை போட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா. என்னதான் பண்ணுறா அப்படி? என்ன பண்ணுறது மாமா, எப்போ பாரு திங்க வேண்டியது. நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்றா, தூங்கிடுறா. அதனால உங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அவளுக்கு கொஞ்சம் கூட பியூட்டி கான்ஷியஸே இல்லை மாமா. நீங்கள் ஏதாவது சொல்லாங்களா அவளுக்கு? அவளுக்கு நான் என்ன சொல்கிறது? அவள் அப்படியே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவள் எப்படினாலும் அவள் அழகு தான். நேச்சுரல் பியூட்டி. ஆமாம் ஆமாம் நேச்சுரல் பியூட்டி. என்ன குழந்தையாவே சத்தத்தையே காணோம்? ஒன்றும் இல்லை மாமா, உங்களை நினச்சி தான் ஒரே கவலை. என்ன நினச்சி உனக்கு என்ன கவலை? நான் சொன்னா அப்புறம் என்னை கெட்டவன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறத நீங்கள் யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்கள், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அக்காவுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதான் போல இருக்கு மாமா. நீங்கள் எதுக்கும் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க, நல்லது. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? இதுதான் விஷயமா? ஏதோ ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏற்கனவே இந்த பிரச்சனை தான் வந்து போச்சே. அது என்ன தோஷமாக இருந்தாலும் சரி, உங்கள் அக்காவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது? உனக்கு புரியவே புரியாதா? உனக்கு தகுதியானவன் அவ கிடையாது. உனக்கு தகுதியானவன் நான் மட்டும்தான். ஏய் ஏய் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசுற? இந்த நினைப்போடையா நீ இத்தனை நாள் இருந்த? ஏய் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நினைச்சாலே எரிச்சலா வருது. நீ எல்லாம் எப்படி இப்படி கூட பிறந்த அக்காவுக்கு த்ரோவ் பண்ற? மாமா தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவன் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பொருத்தமே இல்லை மாமா. உங்களுக்கு நான் மட்டும்தான் பொருத்தமானவ. படிப்பில், அழகில், எல்லாத்துலேயும் நான் தான் உங்களுக்கு பொருத்தமானவ. உங்களோட அவ்வளோ சொத்துக்களையும் பார்த்துக்கிற அளவுக்கு அவளுக்கு தகுதியும் இல்லை, படிப்பும் இல்லை. எல்லா தகுதியும் எனக்கு தான் இருக்குது. வாயை மூடுறியா கொஞ்சம்? தகுதி என்ன தகுதி? அவளை விட உனக்கு என்ன தகுதி வந்துட போகுது? அவளுக்கு பொறுமை ஒன்று இருக்கு பாரு, அதுவே பெரிய தகுதி. படிப்பு என்ன படிப்பு? அவளை கூட்டு போய் நானும் சூப்பராக படிக்க வச்சிருவேன். உனக்கு சொன்னால் புரியாதா? மரியாதையாக எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணணுமோ அதை சூப்பராக பண்ணிடுவேன். பண்ணு பண்ணு. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. உங்கள் அக்காவை நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற வரையும் உன்னை அவளுக்கு விட்டு தரவே மாட்டேன். பைத்தியம், முட்டாள், போனை வை. முட்டாள் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். உன்னை நான் சும்மாவே விட போகிறதில்ல. எப்படி நீ அவளை கல்யாணம் பண்ணுறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். வாப்பா. என்ன இவ்வளோ லேட்டு? ஒன்றும் இல்லைப்பா, இந்த குட்டி பையன் ராஜு இருக்கான்ல, அவன் பார்த்தேன். அவனை பேசிட்டு வந்தேன் அவன் கூட. நல்லா இருக்கேனாவே. அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களாமா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. பேச்சு மட்டும் கிழமை மாதிரி பேசுறியான். அவன் எப்போவுமே அப்படிதானப்பா. சரி காமாச்சி, பிள்ளைக்கு சோறு எடுத்து வை. சரிங்க சரிங்க. உட்காருப்பா ரவி. ஏன்பா நிச்சயதார்த்த வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பணத்தை ரெடி பண்ணிட்டியாப்பா? ரெடி பண்ணிட்டேன்ப்பா. நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். ஆமாப்பா, எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அது இதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. சரிப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக முடியும். ஐயா சாப்பிடியா? ஏம்மா தங்கச்சிங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? அவளுக்கு அப்புறம் சாப்பிடுவாளுங்க. ஒருத்தி விளாட்றா, ஒருத்தி படிக்கிறா, ஒருத்தி டிவியை பார்க்குறா, ஒருத்தி போனும் கையுமாவே இருக்கா, ஒருத்தி மேக்கப்பும் ப்ரஷுமாவே இருக்கா.
இருக்கட்டும்மா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா காமாட்சி, நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். விடுங்கம்மா, அவ இப்போ தானே ஃபோன் பேச முடியும். கல்யாணம் ஆகி போயிட்டா பேசவே முடியாதுல்ல. அது சரி, எங்கள் காலத்தில் எந்த போன் இருந்துச்சு? உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் தண்ணிக்கு தான் பார்த்தேன். ஆமாம், அப்படியே கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா இவ பேர் லெட்டரா எழுதி கிழிச்சிருப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லியிருப்பேன். புள்ள இருக்கான், என்னடி பேசுற? ஏப்பா ரவி, நீ சாப்பிடு. உங்க அம்மா விட்டா இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பா. ஆமாம், இவரை சொன்னால் மட்டும் ஏதாவது சொல்லி வாய் அடைச்சிருவாரு. சரி சரி, 2 பேரும் சாப்பிடுங்க.